ஹாய் மக்களே, வணக்கம். இது ஒரு விழிப்புணர்வு வீடியோ தான். ஸோ இந்த பார்சல் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கொரியர் வந்திருக்கு பாருங்கள். ஃபோனு சொல்லிட்டு கொரியர் வந்திருக்கு. எங்கேருந்து வந்திருக்குன்னா லக்ஸி ஸ்மார்ட் சாய்ஸ், இங்கேருந்து நம்மளுக்கு கொரியர் வந்திருக்கு. இதை வந்து பார்த்தோன்னா இதில் 2 ஆர்டர்ஸ் பார்த்தீங்கன்னா அரவிந்தன் ஒருத்தருக்காரு, இவருக்கு கொரியர் வந்திருக்கு. இவருக்கு வந்து பார்த்தோன்னா ஒரு 1 வீக் முன்னாடி கால் பண்ணி இது மாதிரி 11,000 ஃபோன் வந்து பார்த்தோன்னா 3,500 ஆஃபர் தரோன்னு சொல்லிட்டு கொரியரில் போட்டுருன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அதுக்கு அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இல்லை நாங்கள் பிரித்து பார்த்துட்டு ஃபோன் இருந்தால் நான் காசு கொடுத்து வாங்க சொல்லியிருக்காரு. ஸோ நாங்கள் அதேமாதிரி போஸ்ட் ஆஃபீஸ் வந்துவிட்டோம். அண்ணன் தான் நம்மளுக்கு டெலிவரி பண்ணுறவர். போஸ்ட் ஆஃபீஸ் வந்திருக்கோம். அண்ணன் என்ன சொல்கிறாருன்னா, இதுமாரி 20 பேர் ஏமாந்துருக்காங்க, ஏன்னா இது எதுவுமே வராது அது மாதிரி சொல்லுவாங்க. ஆனால் நீங்கள் பிரித்து பார்த்தீங்கன்னா திருப்பி நாங்கள் ரிட்டன் வாங்க மாட்டோம், நீங்கள் காசு கொடுத்துட்டு தான் திருப்பி நாங்கள் வந்து பார்த்தோன்னா இது வாங்க மாட்டோம் அப்படின்னு அண்ணன் சொல்லிட்டாரு. ஏன்னா இதுக்குள்ளே எதுவுமே இருக்காதான். வெறும் வந்து பார்த்தோன்னா அந்த பவர் பேங்க் மாதிரி சின்னதாக ஒரு அடாப்டரு ப்ளஸ் ஒரு எக்ஸெட்டு. இது என்ன பண்ணுவாங்கன்னா சென்னையிலன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஆஃபீஸ். ஆனால் பின்கோடு பார்த்தீங்கன்னா இது என்ன ஊர்னு தெரியல பாருங்கள். 6,35,805 அங்கேருந்து வருது. ஆனால் அவங்க சென்னை சொல்லிட்டு பேசுகிறாங்க. நாங்கள் இப்போ கால் பண்ணுறோம் அந்த கஸ்டமருக்கு, அவங்களுக்கு வந்து பார்த்தோன்னா இந்த நம்ம கொரியர் போட்டவங்களுக்கு நம்பர் சுவிட்ச் ஆஃப். அதனால் யாரும் பார்த்தோன்னா இந்தமாரி உங்களுக்கு ஆஃபர் சொல்லிவிட்டு யாராவது கொரியர் அனுப்பிச்சாங்கன்னா தயவு செஞ்சு வாங்காதீங்க. அது உள்ள வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு சம்மந்தம் இல்லாத பொருளாக இருக்கும். நீங்கள் அதேமாதிரி பிரிச்சுட்டு ரிட்டர்ன் பண்ணி அனுப்பிச்சினாலும் அவங்க என்ன பண்ணுவாங்க, என்னோடய பொருள் எடுத்துகிட்டு அவங்க வெளியே இதுமாதிரி ஏதோ ஒரு சம்திங் அனுப்பிச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்க நம்ம மேலே திருப்பி விட்ருவாங்க. அதனால் வந்து பார்த்தோன்னா இந்தமாரி கொரியர் வந்திருக்கு, இந்த ஆஃபரில் பொருள் தரோம், 11,000 ஃபோனை 3,000 தரோம், இல்லை வந்து பார்த்தோன்னா கம்மி பண்ணி தரோம் சொல்லிட்டு நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா, ஒரிஜினல் பட்டு காசு கொடுத்து வாங்கிட்டீங்கன்னா இந்த பொருள் நம்ம சொந்தம் இருக்காது, இதுக்குள்ளே ஒன்றுமே இருக்காது. நல்லா பார்த்துங்க. ஆனால் போஸ்ட் ஆஃபீஸ் மூலியமாக தான் வந்திருக்கு, கொரியர் கூட வரல. போஸ்ட் ஆஃபீஸ் சீல் பார்த்துங்க, பார் கோடர் வந்திருக்கு. லக்ஸி ஸ்மார்ட் சாய்ஸு. நம்ம ஏதோ போட்டிருக்க மளிகை ஸ்ட்ரீட்டு பிஹைண்ட் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல், மயில்பட்டி சம்திங் எந்த ஒன்றும் தெரில. ஸோ அங்கேருந்து வந்திருக்கு. ஸோ அதனால் நாங்கள் வாங்கியிருக்கோம், நாங்கள் தான் வாங்கியிருக்கோம், எங்களுக்கு தான் வந்தது. இதை நாங்கள் பிரிக்கல, அண்ணங்கிட்ட அப்படி ரிட்டர்ன் கொடுத்துட்றோம். ஏன்னா அண்ணன் தான் சொன்னார் இதுமாதிரி நிறைய பேர் வந்து ஏமாந்துருக்காங்க. ஏன்னா ஒருத்தர் நகை வச்சு கட்டி அது எதுவுமே இல்லாமல் சொல்லிட்டு அந்த பையன் ஏமாந்து போயிருக்கான். அதனால் திருப்பி அவர்கிட்ட கொடுத்துட்றோம். யாரும் இதை வந்து பார்த்தோன்னா பண்ணாதீங்க, அவ்வளோதான். ஜஸ்ட் ஒரு விழிப்புணர்வு வீடியோ தான். எல்லோரும் தெரிஞ்சுங்க. கம்பல்சரி எல்லாருக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். ஸோ யாருக்காவது நாளைக்கு யூஸ் ஆகும். ஓகேவா? நன்றி மக்களே. உங்கள்கிட்ட எத்தனை பேர் ஏமாந்துக்கிறாங்க இது வரைக்கும்? 10 பேர். போன வாரம் கூட ஒருத்தர் இதுமாதிரி ஆயிடுச்சு. சரி, ஓகேண்ணா. இதை ரிட்டர்ன் போட்டு விட்ருங்க, எனக்கு வேணாம் ஃபோன் இது.